வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வெப்பச்சலனங்களையும் அங்கே தொடர வாய்ப்புள்ளது. நேற்று ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக தென்மேற்கு பருவமழை அமைந்தது. அதே வழியில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூரில் 7.5 சென்டிமீட்டர் ஒட்டி மழை பதிவானது. அதே வழியில் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் பரவலாகவே ஒரு 2 சென்டிமீட்டர் வரை மழை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைத்தது. அதே வழி தாராபுரம் வரை சாரல் மழை எட்டி பிடித்தது. அதே வழி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுத்தது. இன்றும் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைத்தது. அதுவேளை நேற்று வெப்பச்சலமை என்பது பெரும்பாலும் கர்நாடக மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதிலும் கடலோர மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை பொழிவாக, அதாவது 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் என்று பெரும்பாலான இடங்களில் மழை கிடைத்தது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கு பரப்பில் குறைந்த இடங்களில் நேற்று வெப்பச்சலமை கிடைத்தது. இன்றும் அங்கே வெப்பச்சலமையின் தொடரும். தென்மேற்கு பருவம் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதியில் கனமழையாகவும் கிழக்கு பகுதி வரை முன்னேறி வந்து மிதமான மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. எப்போது வென்றாலும் மழை தொடர வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே வெளியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மழையாகவும், அதே வெளியில் பாபநாசம், அம்பை, முக்கூடல் இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போதும் சாரல் மழை எட்டி பிடிக்கும். திருநெல்வேலி மாநகரத்துக்கும் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் ஆழ்வார், திருநகரி, ஸ்ரீவைகுண்டம் இந்த இடங்கள் வரை முன்னேறி வந்து லேசான சாரல் அல்லது தூறல் கிடைக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலேயே மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும், அதே வெளியில் தென்காசி, குற்றாலம், கடையநல்லூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை எட்டி பிடிக்கும். அதே வெளியில் ஆலங்குளம், சுரண்டை, சங்கரன் கோவில் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் வடக்கு பகுதி சிவகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் கிழக்கு, அதாவது திருச்செந்தூர், ஆழ்வார், திருநகரி இந்த இடங்கள் வரை லேசான சாரல் அல்லது தூறல் வரை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவில் வெப்பச்சலமை என்பது பெரும்பாலும் வடக்கு பகுதி ஏதாவது ஒரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மழையாகவும், சாரல் மலை வந்து ராஜபாளையம், வத்திராயிருப்பு, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், மம்சாபுரம் இந்த இடங்கள் வரை லேசான சாரல் தூறல் மட்டுமே எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை வெப்பச்சலமை என்பது பெரும்பாலும் லேசான மழைப்பொழிவாக ஒரு இரு இடங்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி. அதே வேளையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் கிழக்கு பகுதி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமை என்றும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் என்று தேனி வரை கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு கிழக்கு வரை முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்றே ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைந்தது. அதாவது தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மிதமான மழையை கொடுத்தது. இன்றும் அதேபோல் வால்பாறைக்கு கனமழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலையில் கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகவும், அதேபோல் கோயம்புத்தூர் மாநகரம், பொள்ளாச்சி, கிணத்துக்கடை வரை லேசான மழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேல் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராமரம் வரை லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதுவேல் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அன்னூர், புஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்களில் ஒரு இடங்களில் லேசான மழை பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்திலும் இன்றும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருப்பூர் வடக்கு பகுதி, ஈரோடு இந்த இடங்களில் ஒரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களாம் இன்று சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். அதே வேளையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு இன்று திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதேபோல் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்கள் பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதேபோல் அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்களில் தென்மேற்கு காற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருச்சி தெற்கு பகுதி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம்,
வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் அங்கே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் தென்மேற்கு காற்று சற்று மாலை நேரங்களில் வலுவாக இருக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலாக கனமழை, கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை, வெப்பச்சலமை என்பது பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதேவேளை டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி, அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 26 சற்று வெப்பச்சலமை சற்று அதிகரித்து கிடைக்கும். அதேவேளை தென்மேற்கு பருவமழையும் சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு சாரல் கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வர வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 26 ஆகஸ்ட் 27, 28, 29, 30, 31 வரை தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். அதாவது மாலை நேரங்களில் மட்டுமே கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சீராக தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான மழையாக தொடரும். அதே வேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலமை என்பது பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஆங்காங்கே ஆகஸ்ட் 31 வரை. அதுவெளியில் செப்டம்பர் 1 சீராக தொடர்ந்தாலும் செப்டம்பர் 1 ஒரு நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து அந்த நிகழ்வு ஒடிசா, சத்தீஸ்கர், அதே வழியில் மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கு வரும்பொழுது தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். அதே வழியில் உள்மாநிலங்களுக்கு அந்த நிகழ்வால் பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும். பெரும்பாலும் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு அந்த நிகழ்வு முன்னேறி வரும். அதாவது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் இந்த இடங்கள்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் இப்போது ஒரு தாழ்வு சுழற்சி தாழ்வு பகுதி மேற்கு வங்கத்துக்கு மேற்கு பகுதி அதாவது ஜார்க்கண்டு இந்த இடத்தில் நிலை கொண்டது. இந்த நிகழ்வும் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை நேற்று டெல்லியில் கொடுத்துள்ளது. கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை இதே போல் வருகிற நாட்களில் டெல்லி, இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் இந்த இடங்களுக்கெல்லாம், ஜார்க்கண்ட் இந்த இடங்கள்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இது சாற்றில் குறைவான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் இப்போதைக்கு மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் இந்த இடங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் இப்போதைக்கு மழை இல்லை. ஆனால் வருகிற நாட்களில் அடுத்து ஆகஸ்ட் 30 பிறகு வரும் நிகழ்வு முன்னேறி வந்து இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு முன்னேறி வரும்பொழுது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசங்களாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை பாதிக்கும் மழையாகவே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இப்போதைக்கு வெப்பச்சலமை சற்று குறைந்திருந்தாலும் வருகிற நாட்களில் செப்டம்பர் 1 பிறகு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமை இருக்கும். ஆனால் காற்று பகுதிக்கு வெப்பச்சலமை என்பது முற்றிலுமாக கிடைக்க வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை எப்போதெல்லாம் தீவிரமடைகிறதோ அப்போது சாரல் மழை மட்டுமே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு காற்று பகுதிக்கு வெப்பச்சலமை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கணவாய் பகுதிகளுக்கு சற்று அதிகரித்து காணப்படும். இப்போது மேற்கு வங்கத்துக்கு மேற்கு பகுதி ஒரு தாழ்வு பகுதி நிலை கொண்டிருப்பதால் காற்றின் வேகம் சற்று அதிக காணப்படும். இந்த நிகழ்வு சற்று உள்ளே நகர்ந்த பிறகு காற்றின் வேகம் கணவாய் பகுதியில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. ஆனால் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகும். மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வரும் நாட்கள் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும். மன்னார் வளைகுடாவில் ஆழ்கடலில் சற்று சீற்றமாக வரும் நாட்கள் இருந்தாலும் ஆனால் ஆகஸ்ட் 30 பிறகு அரபிக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. செப்டம்பர் 5 வரை கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.